ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நல்ல காலை நேரத்தில் வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய நாளிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அகில உலகமும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டாருக்கும் அந்த சொந்த பந்தத்துக்கும் தான் சந்தோஷம். ஒரு நாட்டினுடைய ராஜாவுக்கு பிள்ளை பிறந்தால் அந்த நாட்டில் உள்ளவங்க எல்லாரும் சொல்லிக்கொள்ளுவாங்க, ராஜாவுக்கு பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. ஆனால் நம்முடைய இயேசு ராஜா பிறந்தது உலகம் முழுவதுக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறதுனால அவருடைய கொண்டாட்டத்தை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துவோம். ஆண்டவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலேயும் நாம் தியானிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2:12 வாசிங்கம்மா. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த வசனம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை உண்டாக்கி இயேசுவை இந்த நாட்களில் வெளிப்படுத்த, இயேசு உலகத்தில் பிறந்தார், ஆனால் உள்ளத்தில் மற்றவருடைய உள்ளத்திலும் பிறக்க வேண்டும் என்கிற ஒரு துடிப்போடு இங்கு இருக்கிற எல்லா விசுவாசிகளும் செயல்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தொடர்ந்து கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த நாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஆண்டவர் மரியாளை தெரிந்து கொண்டார். அதனால தான் அந்த அம்மாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களும் நம்மை போல கிருபை பெற்றவர்கள் தான், கிருபை நிறைந்தவர்கள் அல்ல. ஒரு அல்லேலூயா சத்தமா. அல்லேலூயா. ஆகவே அப்ப கிருபை பெற்றார்கள் சொன்னால் கிருபையை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, அவர் தான் மேலானவர். அல்லேலூயா. இப்ப மரியாள்கிட்ட ஆண்டவர் பேசுறார், உன்கிட்ட உருவாகிறதான பிள்ளை பரிசுத்தமான பிள்ளை, குடும்ப உறவில் அல்ல, இது தேவனால் உனக்கு கொடுக்கப்படுகிற பிள்ளை என்று அவளுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை சொல்லுகிறார். அதே ஆண்டவர் யோசேப்பிட்டையும் சொல்லுகிறார், யோசேப்பே உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள என்ன செய்யாதே, ஐயப்படாதே, அவளிடத்தில் உருவாகிறதான கர்ப்பம் அது பரிசுத்தம் உள்ளது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்விதமாக தேவ திட்டத்தின்படி இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். இந்த பிறந்த இயேசுவை கவனிங்கள், பிறந்த இயேசுவை பார்ப்பதற்காக நம்ம எல்லாரும் மூன்று சாஸ்திரிகள் சொல்றோம். ஆனா 3 சாஸ்திரிகள் நாங்கள் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அவங்க கொண்டு வந்ததான சில பொருட்களை வச்சு சொல்கிறாங்க, அவங்க 3 பேர் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. சாஸ்திரிகள் என்று சொல்லும்போது அவர்கள் மிக மேன்மையானவர்கள். அந்த நாட்களில் மேன்மையானவர்கள் இயேசுவை பார்க்க வந்தார்கள். நீங்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உள்ளதாக இருந்தாலும் இன்றைக்கு நம்ம அதை தியானிக்கவில்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி இயேசுவை தேடி வந்ததான சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்தே வந்தாங்க. நீங்க வாட்சி பாருங்க, 1வது வசனம் 2வது வசனமும். ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். நன்றை கவனியுங்கள். அப்படி பணிந்து கொள்ள வந்தவர்கள் ராஜாவாக பிறந்தவர் அரண்மனையில தான் பிறந்திருக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் சற்றே வழி விலகி போனார்கள். ஆனால் வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. 9ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அடுத்து அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கையை வைத்தோர் அல்லேலூயா சொல்லலாமா? நன்றாய் கவனிங்கள் இந்த வார்த்தையை. சற்று விலகி போனாலும் ராஜா இப்ப சொல்லி அனுப்புற அந்த யூதருக்கு ராஜாவுக்கு பிறந்திருக்கிறவர் எங்கன்னு கேட்டு வந்தீங்களே, அவர் எங்க இருக்காரு நல்லா திட்டமா விசாரிச்சு என்கிட்ட என்ன செய்யுங்க, மறுபடியும் வந்து சொல்லுங்க என்று சொல்லி அவன் சதி யோசனை பண்ணுகிறான். அதனாலதான் அந்த நாட்களிலே 2 வயதுக்கு உட்பட்டதான எல்லா பிள்ளைகளும் என்ன செய்யுங்க, கொன்று போடுங்கள் என்று சொல்லி ஒரு கட்டளை இடுகிறான். கவனிங்க. ஏன்னா தான் ஸ்தானத்துல இனி ஒருத்தர் வந்துடக்கூடாது என்பதனாலே. ஆனா யாரு தடுத்தாலும் யூதருக்கு ராஜாவை பிறந்தவர் அவர் அகில உலகத்துக்கும் ராஜாவாகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லலாமா? பைபிள்ல நம்ம வாசிக்கும் பொழுது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜாவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். வாய்ப்பிருந்த நல்ல தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா. அல்லேலூயா. அப்படி வந்ததான சாஸ்திரிகளை ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றி சொல்லுகிறார், இனி நீங்க என்ன செய்ய வேண்டாம், வந்த வழியாக போக வேண்டாம், வேறு வழியாக போக வேண்டும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இயேசுவை கண்டவர்கள் வேறு வழியாய்த்தான் போக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து ஒரு சில காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியும். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். லூக்கா 2:6-8. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால். சத்திரத்துல தான் இடம் இல்லை, ஆனா இயேசு சரித்திர நாயகராகவே பிறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்துமா, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டு இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மந்தையை பாதுகாத்து கொண்டிருந்ததான மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் முதலாவது ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பார்த்ததன அவர்கள், நீங்க 20வது வசனத்தை வாசி பாருங்க. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின் படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மந்தையை மேய்த்தவங்க இப்பொழுது கர்த்தரை பார்க்கிற மந்தை மேய்க்கிறவர்னு சொல்லும் போது எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள், அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள். ஆனால் தேவன் அவர்களுக்குத்தான் தன்னுடைய பிறந்த செய்தியை முதலாவது அறிவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல கூட பாஸ்டர், என் வீட்டில் என்னை யாரும் மதிக்கலை, என் சொந்த பந்தம் என்ன ஒரு பொருட்டா எண்ணுவதில்லை,
என் குடும்ப அங்கத்தினர்கள் கூட என்னை புரிந்து கொள்வதில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்குத்தான் முதல் செய்தி, இயேசு பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி. கையை வைத்து ஒரு ஆமேன் சொல்லலாமா? என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். இரண்டாவது, லூக்கா 2:25 வரைக்கும் உள்ளதான ஒரு பகுதியை வாசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட மனிதரை நாம் பார்க்க முடிகிறது. வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் மேன், ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனுமாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு பரிசுத்த, ஒரு தேவ சமூகத்தில் வாழுகிற ஒரு மனுஷன். அவன் அவிதமாக இருந்தபோது வாட்சி பாருங்களேன், 27ஆம் வசனம். அவன் ஆவியின் ஏவுதலினால். அப்ப எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல்ல எவ்வளவு கரெக்டா இருக்காங்க பாருங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க ஸ்பிரிச்சுவல் சரியா இருந்துச்சுன்னா இயேசுவை காண முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் உங்க ஸ்பிரிச்சுவலை கர்த்தர் பார்க்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் வெளிப்படுவாரா? இப்போ பாருங்களேன், எத்தனையோ பேருக்கு இயேசுவை பற்றி நம்ம சொல்லுகிறோம். ஆனால் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்களான்னு இல்லை. ஆனால் நீங்கள் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படவும் கர்த்தர் ஒரு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லலாமா? எந்த அளவுக்கு உங்கள் ஸ்பிரிச்சுவல் இருக்கோ அந்த அளவுக்கு தான் தேவன் இயேசு உங்களுக்கு வெளிப்பட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த சிமியோனுக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் என்ன? வாட்சி பாருங்களேன். 28. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு இயேசுவை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை கண்டபோது அந்த சிமியோனுக்கு கிடைச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவன் சமாதானத்தோட போக பண்ணுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுவரைக்கும் மந்தையை பாதுகாத்து கொண்டிருந்த மேய்ப்பர் மந்தையை தான் பாதுகாத்து இருந்தாங்க. ஆனால் இயேசுவை கண்ட பிறகு அவர்கள் தேவனை துதித்து திரும்பி போனார்கள். இங்கு இயேசுவை இந்த சிமியோன் பார்த்த பிறகு சொல்லுகிறார்கள். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமானது. உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். அப்ப இயேசுவை பார்த்துட்டு போற எல்லாருக்கும் ஒரு சமாதானம் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன் அவர் நமக்கு சமாதானம் கிடைக்குது? இயேசுவை பார்க்கும்போது ஏன் நமக்கு சமாதானம் கிடைக்குது அப்படின்னா, இயேசு சமாதான பிரபு. அல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் போது சொல்லுகிறார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, நான் கொடுக்கிறதான சமாதானம் இந்த உலகம் கொடுப்பது போல் இருக்காதுன்னு சொல்றார். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த சமாதானத்தை கர்த்தர் எப்படி உண்டாக்குனாராம்? கொலோசியர் 1:21-20 வாசிங்கம்மா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சமாதானத்தை நமக்கு எப்படி உண்டாக்குனார்னா, சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப சிமியோன் இயேசுவை பார்த்து விட்டு போன போது அவருக்கு சமாதானம் கிடைத்தது. ஆமென்.
மூன்றாவது லூக்கா 2:36 வாசிங்க. லூக்கா 2:36. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அவள் கன்னி பிரயாத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சில் இருந்த ஒரு அம்மா. அந்த அம்மா எப்படி இருந்தாங்க அப்படின்னா 37வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏறக்குறைய எத்தனை வயசு? 84 வயசு. அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனமா, அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று. கையை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் இன்னைக்கு தற்செயலா வந்தோம்னு நினைச்சீங்களா? கிறிஸ்துமஸ் ஆராதனை ஒரு பண்டிகை அப்படின்னு நினைச்சு வந்தீங்களா? இல்ல, நீங்களும் நானும் அவளும் அந்த நேரத்தில் வந்து நின்று, அது தேவன் அவர்களுக்காக முன்குறித்த நேரம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்ல பார்க்கலாம். இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்து நிற்கிறது தேவன் முன்குறித்த நேரம். ஆமென். ஏதோ சாதாரணமா வந்தேன், சாதாரணமா உட்கார்ந்தேன், போனேன் இல்லை. அந்த அம்மா சர்ச்சில் இரவும் பகலும் 84 வயசு. சில நேரம் நம்ம வயசை காரணம் காட்டி ஸ்பிரிச்சுவலை அப்படியே குறைக்கிறோம். பாஸ்டர் உபவாசம் பண்ண முடியல பாஸ்டர் ரொம்ப பிஸி பாஸ்டர் எனக்கு ரொம்ப உழைக்கிறேன் பாஸ்டர். ஏன்? ஆனால் அந்த அம்மா 84 வயசு ஆலயத்தில் இருந்திருக்காங்க. இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிட்டவங்க. இயேசுவை கண்ட பிறகு அந்த மகளுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வார்த்தையை மாத்திரம் வாசிங்கம்மா. அந்த வார்த்தையை மாத்திரம் வாசிக்க அன்போடு கேட்கிறேன். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்பு காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இயேசுவை குறித்து பேசினால். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு மற்ற எல்லா காரியத்தையும் செய்து கொள்ளுங்கள். ஆனால் இயேசுவை குறித்து பேச தவறிவிடாதிருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. மேய்ப்பர்களும் திரும்பி போய் என்ன செய்தாங்க? அதை பிரசித்தம் பண்ணாங்களாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இயேசுவை பிரசித்தம் பண்ணதுக்கு தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் கொண்டாட்டத்துக்கு வந்திருக்குதா நீங்க? நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க ஒருத்தருக்காகிலும் இயேசுவை பற்றி சொன்னாதான் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கும் நாம் இந்த செலிப்ரேஷன் பண்ணுவதற்கும் அர்த்தம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த சகோதரியை போல 84 வயசு அம்மா. அந்த அம்மாவுக்கு அதை மாத்திரம் வாசிங்கம்மா மறுபடியும். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அததான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அவரை குறித்து பேசணுங்க. எப்பா நல்ல வேலைக்கு குடும்பமா சேர்ந்திருக்கோம். இன்னைக்கு பிரியாணி கிண்டனம் ரைட்டு, அதெல்லாம் செய்யுங்க. நான் அதுக்கெல்லாம் ஒரு நாளும் தடை இல்லை. சந்தோஷமாக செய்யுங்க. ஆனால் இயேசுவை பற்றி பேசுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே பக்கத்து வீட்டு காரியத்தையோ குறையையோ நம்ம பேச வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுவை பற்றி பேசுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாங்க. இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் என் கூட பேசினாரு. அப்படி பேசி பாருங்களேன். ஆமென். அன்னாள் அவரை குறித்து பேசினாள். இயேசுவை குறித்து பேசுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில மிக அவசியமானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்தில் காத்திருந்தாங்க. ஆனா இயேசுவை கண்டபோது இயேசுவை குறித்து பேசினாங்க. ஆமென் சொல்லலாமா?
இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. இந்த சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க வந்தாங்க. ஆனா பார்க்க வந்த பிறகு, கவனிங்க, பார்க்க வந்த பிறகு அவர்களை கர்த்தர் சொப்பனத்திலே காணப்பட்டு நீ வேறு வழியா போயிடணும்னு சொன்னார். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் இந்த உலகத்தார் மாதிரி நீங்கள் நானும் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவங்க ட்ரெஸ் போடுறாங்க, நீங்க ட்ரெஸ் போட்ட வரைக்கும் சோத்துறோம், நான் அதுக்கெல்லாம் இல்லை, நான் தடை இல்லை. அவர்கள் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு, நீங்க சாப்பாடும் சாப்பிடுங்க, அதுக்கும் நான் தடை இல்லை. ஆனா இயேசுவை அறிவிக்கிறீர்களா? உங்க வழி வேறு வழியா இருக்கா? இல்லைன்னா அவங்களோட சேர்ந்து நீங்களும் உட்கார்ந்து அவங்களுடைய சில பாவ கிரியைகளுக்கு உடன்படுறீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் தானே, சும்மா பார்த்துக்குவான். இதில் வேற நம்ம சொல்லுவான், நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னது, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு என்ன செய்ய போறீங்க? ஒரு அல்லேலூயா சத்தமா? நல்லா கவனிங்க. வேறு வழியாய் போனார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சாஸ்திரிகள் கவனிங்க, இயேசுவை கண்ட பின்பு இந்த சாஸ்திரிகள் வேறு வழியா போனாங்கல்ல. இயேசுவை கண்ட நாம் நம் வழிகளை மாற்றி இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 4 பாயிண்ட் உங்களுக்கு முன்னாடி வச்சு நான் முடிக்க ஆசைப்படுறேன். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நல்லவர். ஆமென். இயேசுவை கண்ட நாம் நம்முடைய வழிகளை மாற்றி கொள்ள வேண்டியது அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எப்படிப்பட்ட வழி? வாசிங்க 2 சாமுவேல் 22 அதிகாரம் 31 வசனம். 2 சாமுவேல் 22:31. தேவனுடைய வழி உத்தமமானது. தேவனுடைய வழி எப்படிப்பட்டதாம்? உத்தமமானது. இயேசுவை கண்ட பிறகு உங்க வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் எப்படி இருக்கணுமா? உத்தமமாய் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எதையா உத்தமம்? கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரால புகழப்படணும்? கர்த்தரால புகழப்படணும். கர்த்தர் மனுஷன் பார்க்கிற விதமாய் அவர் பார்க்கிறவர் இல்ல. இப்போ நம்மளை பார்க்கப்போ ஐயோ ஒரு தேவ தூதர் மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள், உங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் இப்போ திரும்ப போன பிறகுதான் உங்கள் வீட்டுக்குள்ள காரியத்தை பார்க்கும்போது தான், இல்லை உங்கள் அந்தரங்க வாழ்க்கை பார்க்கும்போது தான் நீங்கள் உத்தமனா உத்தமியா என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். உத்தமர்களை ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டாருங்க. ஏன்னா அந்த உத்தமர்களுக்கு, ஏன்னா கர்த்தரால புகழப்படுறவன் அவ்வளவு சீக்கிரமா புகழப்படுவான்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்படி கர்த்தரால புகழப்பட்ட ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம் சத்தமா. யோபு. பரவாயில்லம்மா, வெரி குட். யோபுவை கர்த்தர் என்ன புகழ்றாருமா? 1 அதிகாரம் 1 வசனம். ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும். எப்படிமா? ஏசாயா 35:8. அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். 2வது ஒரு வழி இருக்கிறது. இயேசுவை கண்டவர்கள் திரும்ப போகும்போது எப்படிப்பட்ட வழியா போகணுமா? என்ன வழி? பரிசுத்த வழியா இருக்கணும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பரிசுத்தமா இல்ல. நான் சொல்றேன், பணம் இருக்கு. ஒரு காலத்துல கவனிங்கம்மா, ஒரு காலத்துல பணம் இல்ல, பரிசுத்தம் இருந்துச்சு. ஆனா இப்ப பணம் இருக்கு, என்ன இல்ல? நான் என்ன சொல்றேன், அந்த பரிசுத்தமா காலத்திலே ஒருவேளை நமக்கு ஒரு முடிவு வந்திருந்துச்சு, பரலோகம் போய் இருந்திருக்கலாம். இந்த பணம் வந்ததுதான் இப்போ பரிசுத்தம் இல்லைன்னா எங்க போக முடியாது?
ஏன் ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு? வேத வசனத்தை நீங்க வாட்சி பாருங்க. வேத வசனத்தை வாட்சி பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவருடைய வித்து அவனுக்குள் என்ன செய்கிறதா? அந்த வித்துனா என்னமா? அந்த வித்து யாரு? இயேசு. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இயேசுவை கண்டவங்க வாழ்க்கையின் வழி பரிசுத்த வழியா இருக்க வேண்டும். எல்லாரும் இப்படி இப்படி கை காட்டுங்க. உங்க விரல காட்டு. என்னைய பார்த்து இப்படி காட்டக்கூடாது, இப்படி காட்டுங்க. இப்படி வைங்க. கரெக்டா இருக்கும் இந்த வாய்க்கு. இதை மாத்திரம் சரி பண்ணிட்டீங்க, இது எல்லாம் சரியாயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்தம். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. வாய்ப்பு இல்லை. கவனம் செலுத்துங்க. இந்த பண்டிகை நாட்களில் இயேசுவை கண்டதான நீங்க பரிசுத்த வழி நமக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புருஷனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம, விசுவாசிக்கு தெரியாம, பாஸ்டருக்கு தெரியாம, நீங்க ஏதோ தெரியாம எல்லாருக்கும் தெரியாம நீங்க செய்றீங்கன்னா அங்க ஏதோ ஒரு பாவம் இருக்குன்னு அர்த்தம். என்ன ஆமென் வர மாட்டேங்க? அல்லேலூயா. அந்த பக்கம் இந்த பக்கம் யார் வராங்களான்னு பாரு அப்படின்னா இவங்க ஏதோ ஒன்று செய்ய போறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. பரிசுத்த வழி. சாஸ்திரிகள் வேறு வழியாய் போனாங்களாம். அந்த வழி என்ன வழி? பரிசுத்த வழி. இன்னும் ஒரு வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 79வது வசனம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை கண்டவருடைய வழி எப்படி இருக்கணும்? சமாதான வழியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் சில வரங்கள் இருக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனை அந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் இவங்க போனாங்கன்னா அது சமாதானமா மாறிடும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஒரு சிலர் இருக்காங்க, எவ்வளவு சமாதானமா இருக்கிற குடும்பத்துக்குள்ள ஒரு ஆள் அப்படி உள்ள போயிட்டு அப்படி வந்தா போதும் கலகம் வந்துடும். வேத வசனம் என்ன சொல்லு தெரியுமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீங்க தேவனுக்கு புத்திரர் இருந்தா நீங்க சமாதானத்தின் வழியை தான் நீங்க நாடணும். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். இங்க உள்ளது அங்க போய் சொன்னா பிரச்சனை வரும்னு சொன்னா நீங்க சமாதானத்தின் காரணமாக நீ இருந்தீங்கன்னா அதை சொல்லாம இருக்கிறது நல்லது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? யார் வீட்டில் பிரச்சனை இல்லை, யார் வீட்டில் குறை இல்லை. எல்லாத்தையும் அம்மா அப்பாட்ட வந்து என்ன செய்யக்கூடாது? பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் கட்டி போறீங்களா, நல்லதை மாத்திரம் வந்து சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஏப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா. உங்க அப்பா உடனே ஒரு சந்தோஷப்படுவார். ஏம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. ஏம்மா நேத்து நச்சுன்னு தும்புனமா, தும்புன, நீ என்ன இப்படி தும்பிக்கிட்டு இருக்கன்னு என்ன திட்டாரு. உடனே இந்த அம்மா நீ அங்க இருக்காத, நீ என்ன செஞ்சிரு, பிற எதுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கும்? தாய்மார்கள் அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 4 வாசிங்க. மத்தேயு 7:14. 7:14. ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும். போதும் மகளே, போதுமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவனுக்கு போகிற வாசல். நீங்கள் நானும் இயேசுவை கண்ட நமக்கு அடுத்து இயேசுவை கண்ட பிறகு நமக்கு என்ன வாசல் இருக்கு? அது ஜீவனுக்கு போகிற வாசல். இயேசு சொல்லும்போது நானே வழியும் சத்தியமும்
ஜீவனுமாய் இருக்கிறேன். அது ஜீவனுள்ள வாசல். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக இயேசுவை கண்டவர்கள் ஜீவனுள்ள வழியாக காணப்பட வேண்டும். ஜீவனுக்கு ஏதுவான வழி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை கண்ட ஜீவனுக்கு ஏதுவான வாசல் அது. இயேசு இல்லைனா, இயேசுவை காணலைனா நமக்கு அந்த வாசல் இல்லை. ஆமென். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், நீங்க இயேசுவை கண்ட பிறகு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாசல் ஜீவனுள்ள வாசல். ஆமென். ஐயா, எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்றைக்கு அந்த ஜீவனுள்ள வாசலை நான் கண்டு கொண்டிருக்கிறேன் சொல்ற மாத்தினால சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் கையே உயர்த்தலங்க. ஒருவேளை கையை உயர்த்தினவங்க மாத்திரம் கர்த்தர் டக்குன்னு தூக்கிட்டாருன்னா நீங்க நம்மளாம் என்ன செய்ய போறோம்? நல்ல சத்தமா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். இயேசுவை கண்டவர்கள் ஜீவனுள்ள வழியை தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஒரு கணம் அப்படியே நீங்க உலகத்தை திரும்பி பாருங்க. ஒரு கணம் அப்படியே உலகத்தை திரும்பி பார்த்தா அவங்க இயேசுவை காணவும் இல்லை, இந்த ஜீவ வழி அவர்களுக்கு கிடைக்கவும் இல்லை. ஒரு தீர்மானம் பண்ணுங்க. பசங்க நான் நாளைக்கு சொல்லிக்கிறேன் பசங்க சொல்லிடாதீங்க. நாளைக்கு அந்த ஆளுக்கு ஏதோ ஒரு முடிவு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டியதை அந்த ஜீவனுள்ள வழியை சொல்லிவிடுங்க. இயேசுதான் மெய்யான வழி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மதிய சாப்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு இயேசுவை சொல்லாம விட்டுறாதீங்க. அது ஜீவனுக்கு போகிற வாசல். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாஸ்திரிகள் என்ன செய்தாங்களாம்? அவர்கள் வேறு வழியாய் போனார்கள். அப்ப இயேசுவை கண்டவர்கள் வேறு வழியாய் போவார்கள். முதலாவது உத்தமமான வழி, இரண்டாவது பரிசுத்த வழி, மூன்றாவது சமாதான வழி, நான்காவது ஜீவனுக்கு போகிற வழி. கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 4 வழிகளில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ரெடி? ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அடுத்து, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொன்னோம். உங்கள் வழிகள் என்ன செய்யுங்க. நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன், எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், எவ்வளவோ நான் காரியங்களை செய்கிறேன், ஆனால் நான் பெற வேண்டிய நன்மைகளை பெறவில்லை. காரணம், என் வழியை சிந்தித்து பார்த்து 4 விதமான வழி உங்க வாழ்க்கையில் இருக்குதான்னு பாருங்க. முதலாவது வழி சொல்லுங்க, உத்தமமான வழி. 2 பரிசுத்தமான வழி. 3 சமாதான வழி. 4 ஜீவனுக்கு போகிற வழி.